ஸோ ஃபைவர் மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். எப்படின்னு சொன்னால் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் பே பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பர்த்டே விஷஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறீங்களா இருந்தால் ஃபன்னியாக, அதுக்கும் பே பண்ண கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணிட்டு கூட பே பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். ஸோ இப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ப்ராப்பராக கற்றுக்கணும்னா எங்களுடைய கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் இதில் உண்மையிலேயே மணி மேக் பண்ண முடியுமா, அல்லது இதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான பிஸ்னஸ் என்னங்கிறத பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. அண்ட் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய இந்த தமிழ் கம்யூனிட்டியை நினைக்கிறப்போ ரொம்ப கவலை. ஏன்னா இங்கே யாருமே பெருசாக ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சிங் செய்கிறது கிடையாது. பட் அதுவே நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃப்ரீலான்சிங்கை ஃபுல் டைமாக செய்கிறாங்க. அண்ட் அவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட ரன் பண்ணுறாங்க. ஸோ நானும் அப்படியான சேனல்ஸில் இருந்தால் நிறைய ஃப்ரீலான்சிங் பற்றி கற்றுக்கொள்கிறேன். அண்ட் இதை நான் மட்டும் சொல்லலை, கிட்டத்தில் ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ஆஸ்க் ரகுலா என்று சொல்லி ஒரு சேனலில். ஸோ அவருமே இதே விஷயத்தை அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எனக்கான ஒரு கன்சர்ன், ஒரு கோவம் கூட சொல்லலாம். ஏன் வந்து நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து அப்போ ஒர்க்கில் கண்ணிலே படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ தமிழ் கம்யூனிட்டிக்கு இதை பற்றி பெருசாக தெரியா, அதே மாதிரி இதை டீச் பண்ண யாருமே இல்லைங்கிறதால இதை சாதகமாக பயன்படுத்தி நிறைய கோர்சஸ் வந்து இப்போ தவறான முறையில் மிஸ்லீடிங்காக மக்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ஸ்கில் இல்லாமலுக்கு உங்களால் ஃப்ரீலான்சிங்கில் மணி மேக் பண்ண முடியுமா, இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத பார்க்க போகிறோம். இரண்டாவது, இந்த கோர்சஸை செல் பண்ணுறவங்கெல்லாம் எவ்வளவு ஈஸியாக மணி மேக் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடியூல் என்னங்கிறதையும் பார்க்குறதோட, மூணாவது இந்த ஃப்ரீலான்சிங்கன்னா என்ன, இதில் இருக்கிற நன்மை என்ன தீமை என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதோட நாலாவதாக ஒரு ஃபுல் டைம் ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் உங்களால் எவ்வளவு வரைக்கும் மணி மேக் பண்ண முடியும், இதனுடைய பொட்டென்ஷியல் என்னங்கிறத பற்றியும் ஆராய போகிறோம். லாஸ்ட்டாக நான் ஒரு ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக என்னுடைய லைஃப்பை எப்படி கொண்டு போகிறேங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். So let's get started. ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த நன் ஸ்கில், அதாவது ஸ்கில் இல்லாமலுக்கு நீங்கள் மணி மேக் பண்ண முடியுமாங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஆராய்வோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக இந்த சிசிடிவி கேமராவை மானிட்டர் பண்ணுற சர்வீஸை பார்த்தீங்கன்னா வெறும் 168 ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ நீங்களும் இதில் ஒர்க் பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க என்று மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி 128 ரிசல்ட்ஸ் இருந்துமே கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒருவருக்குமே ஒரு ரிவ்யூஸ் கூட இல்லை. ஏன்னா இந்த சர்வீஸ் யாருக்கும் தேவைப்படுறதே இல்லை. பட் ஓரளவு ரிவ்யூஸ் வச்சிருக்கிறது இந்த ப்ரொஃபைல் மட்டும்தான். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் இவர் எப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபைவர்லங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் மோர் அபவுட் மீயை கிளிக் பண்ணிங்கன்னா இவர் மே மாதம் 2021 இந்த ஃபைவரில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஒர்க் பண்ணி வெறும் 79 ரிவ்யூஸ் மட்டும்தான் இவர ப்ரொஃபைலுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த கிக்ஸ் எல்லாமே இப்படி 50 ரிவ்யூஸ் 100 ரிவ்யூஸ் அண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைவரில் அப்படியே டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிஸப்பியர் ஆகிரும். அதாவது எந்த ஒரு ஆர்டர்ஸுமே கிடைக்காது. பொதுவாகவே நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் ஒரு 1000 ரிவ்யூஸ் 1500 ரிவ்யூஸ் எடுத்து பார்க்க முடியாது. பட் அதுவே நீங்கள் ஸ்கில்ல பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த கோர்ஸை செல் பண்ணுறவங்கெல்லாம் எப்படி மணி மேக் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் சொன்ன விஷயம், அதாவது ஸ்கில் இல்லாமலுக்கு மணி மேக் பண்ண முடியும், ஆனால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான்ங்கிறது அந்த ஃப்ரீலான்சிங்கை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை ஒரு நல்ல ஒரு லூப் ஹோலாக பயன்படுத்தி நாம் ஒரு புது ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட்டை ஃபைவர் மாதிரி பிளாட்ஃபார்மில் திறந்துட்டு ஒரு ஸ்கில் இல்லாத ஒரு சர்வீஸை ஆஃபர் பண்ணி அதன் மூலமாக ஒரு 50 அல்லது 20 ரிவ்யூஸை எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி அதை பப்ளிக்கில் ஈஸியாக காட்ட முடியும். ஸோ இதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஓகே இது பார்க்க ஈஸியாக இருக்குது, சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு பே பண்ணுறாங்களேன்னு சொல்லி அந்த கோர்ஸை போய் படிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க. அப்போது அந்த கோர்ஸை டீச் பண்ணுறதன் மூலமாக அந்த கோர்ஸ் செல்லர்ஸ்க்கு நிறைய மணி கிடைக்கும். அதால் அவங்க அதை ஃபுல் டைம் ஜாப்பாக செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபைவர் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ஆர்டர்ஸும் வரப்போகிறதில்ல. பட் இங்கே பாதிக்கப்படுறது யாருன்னா அதை படித்த மக்கள். ஏன்னா அவங்க போய் ஒரு ப்ரொஃபைலை ஸ்கில் இல்லாமல் திறந்துட்டு அவங்களும் ஒரு 10 ஆர்டர்ஸ் 15 ஆர்டர்ஸ் அல்லது ஒரு 50 ஆர்டர்ஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படுவாங்க. அதாவது ஆர்டர்ஸ் கிடைக்காம ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வேறு வழி இல்லாமலுக்கு அவங்களும் ஒரு கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்கில் இல்லாமலுக்கு இந்த ஃப்ரீலான்சிங்கில் ட்ரை பண்ணுறவங்களோட நிலைமை. ஸோ இப்படியான கோர்சஸில் ஒரு 40 பேர் படிச்சுட்டு அவங்க எல்லாருமே ஸ்கில் இல்லாமலுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுவாங்களா இருந்தால் ஒரு 1-2 பேருக்கு கண்டிப்பாக 1-2 ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆர்டர்ஸை வந்து இந்த கோர்ஸ் செல்லர்ஸ் ஈஸியாக பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு. பட் பாவம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நிலைச்சு நிற்க போகிறல. ஒரு 50 ஆர்டர் செஞ்சதுக்கு பிறகு இந்த ப்ரொஃபைல் எல்லாம் டவுன் ஆகிருமெண்டு. ஸோ இங்கே மணி மேக் பண்ணுறது அந்த கோர்ஸ் செல்லர்ஸ் தானே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. சொல்லப்போனால் இந்த சதுரங்க வேட்டை படம் மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டி அதிலிருந்து தான் மணி மேக் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் ஒரு ஸ்கில் இல்லாமல் ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறப்போ அது நிறைய நாளைக்கு நிலைச்சு நிற்க போகிறலேன்னு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் ஸ்கில் இல்லாமலுக்கு ஒரு ப்ரொஃபைலை திறந்தீங்கன்னா அந்த செகண்டே நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் தோற்று போயிட்டீங்க. ஏன்னா என்ன செஞ்சாலுமே உங்களால் ஃப்ரீலான்சிங்கில் முன்னுக்கு வர முடியாது ஸ்கில் இல்லாமலுக்கு. இதை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் இந்த கோர்ஸை டீச் பண்ணுற யாருமே அவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அப்படி காட்டுனா மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும் இவங்களே ஆர்டர்ஸ் இல்லாமல் இருக்காங்க அல்லது ஒரு 20-30 ஆர்டர்ஸ் செஞ்சுட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டக் ஆகி நிற்குதுன்னு சொல்லி. ஸோ இதனுடைய சுருக்கம் என்னன்னா இந்த கோர்ஸை செல் பண்ணுற எல்லாருமே அவங்களுடைய மெயினான இன்கம் அந்த கோர்ஸில் இருந்து தான் வரும். சொல்லப்போனால் முழு இன்கமுமே அதில் இருந்து தான் வருமே தவிர ஃப்ரீலான்சிங்கில் இருந்து கிடையாது. ஸோ இதனாடி தான் நான் சொன்னேன் இந்த தமிழ் கம்யூனிட்டி ரொம்ப பாவம். ஏன்னா அவங்க படிச்சுட்டு ஸ்கில் இல்லாமலுக்கு போய் ஒரு ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதன் மூலமாக அவங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிறதோட அவங்க அந்த ஃபீல்டுலேயுமே தோற்று போயிடுறாங்க. சொல்லப்போனால் இது ஒரு ஃப்ரீலான்சிங்கே கிடையாது. இது சும்மா கொஞ்சம் காசு வேணுங்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய டைமை செல் பண்ணி அதில் இருந்து கொஞ்சம் காசு மேக் பண்ணுறது. பட் இப்போ உண்மையான ஃப்ரீலான்சிங்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டாக வந்து நான் வேர்ட்ப்ரெஸ் என்று சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரிசல்ட்ஸ் இருக்குது. இருந்தாலுமே இதில் இருக்கிற ஆர்டர்ஸ் எண்ணிக்கை பாருங்கள். முதலாவது இருக்கிற இவரை கிளிக் பண்ணால் இவருக்கு ஆர்டர்ஸ் மட்டுமே 28 ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது. இரண்டாவது இருக்கிறவங்களை கிளிக் பண்ணால் கிட்டத்தட்ட 19 ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது. அண்ட் அதுவே கொஞ்சம் கீழே போய் இவங்களெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது. இப்போ சொல்லுங்கள் உண்மையான ஃப்ரீலான்சிங் அதுவா இல்லை இதுவா? ஏன்னா இதில் 1 லட்சம் பேர் ஒர்க் பண்ணாலுமே ஒவ்வொருத்தருக்குமே 15-20 ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது. அங்கே 160 பேர் ஒர்க் பண்ணியும் ஒழுங்காக ஒரு ஆர்டர்ஸ் கூட ஒருத்தருக்கும் கியூவில் இல்லை. பட் நீங்கள் கேட்கலாம் இவங்க எல்லாருமே நிறைய காலத்துக்கு முதல் ஃபைவரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 8 வருஷமாவது. பட் ஆக்சுவலாக கிடையாது. நீங்கள் இந்த ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 160 ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது. ஆனால் இவங்க எப்போ ஜாயின் ஆகிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023. சொல்லப்போனால் வெறும் 3 வருஷத்துக்குள்ளே இவங்களுடைய வளர்ச்சி ஒரு சொல்லவே முடியாத வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஃபைவரில் இருந்து ஒரு மந்த்துக்கு மட்டுமே ஒரு 10 lakhs இந்தியன் ருபீஸ் ஆவது இவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க நிறைய பேரை வச்சு இந்த ஒர்க்கை வந்து செய்வாங்க. அண்ட் ஃப்ரீலான்சிங்கிறது உண்மையிலே இதுதான். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டினா ஷாப்பிஃபையை நீங்கள் பார்க்கலாம். அதுலேயுமே நிறைய ஆர்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஜாயின் ஆகிக்கிற டேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தில் தான் ஜாயின் ஆகிப்பாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் லோகோலாம் டிசைன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கேன்வாலாம் இல்லாமலுக்கு உண்மையிலே அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவீங்களா இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா இவர் 2020 ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு இப்போ இருக்கிற ஆர்டர்ஸை பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு மந்த்துக்கு 50 lakhs இந்தியன் ருபீஸ் வரைக்கும் மேக் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த ஃப்ரீலான்சிங் மூலமாக கம்பெனிஸ் எல்லாம் லான்ச் பண்ணி இருக்காங்க. அண்ட் நிறைய அப்படியான கம்பெனி வீடியோஸ் வந்து நீங்கள் அப்வொர்க்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட ஒரு ஷாப்பிஃபை டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் இப்போ $1 million மேலே மணி மேக் பண்ணியிருக்காரு. எல்லாருமே நம்மளை மாதிரி வீட்டை இருந்து சும்மா பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி இப்படி ஒரு கம்பெனியாக வளர்ந்து நிற்குது. பட் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். பொதுவாக சவுத் இந்தியாவிலேருந்து யாருமே இதை ட்ரை பண்ணுறதும் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா இதை ட்ரை பண்ணுறதை தாண்டி பிழையாக மிஸ்லீடிங் பண்ணுறாங்க. ஸோ இதுலேலாம் இருந்து நீங்கள் தான் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய கோல் பெருசாக இருந்தால் அதற்குரிய ரீசர்ச்சும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு அதர்வைஸ் யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் ஃபியூச்சர் அஸ் வெல். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை ஸ்கில் இல்லாமலுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தால் அது ஃபைவர் ஆகட்டும் அப்வொர்க் ஆகட்டும் அந்த செகண்டே நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் தோற்று போயிட்டீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த சர்வீஸை பிறகு அழிச்சிட்டு வேறு சர்வீஸ் போட்டாலும் உங்களால் ரிவ்யூஸை எல்லாம் டிலீட் பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போவே சரியாக யோசித்து துல்லியமாக அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ
நான் என்னுடைய ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை பற்றி சொல்ல போனால் கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் இந்த ஃபைவரை ஃபுல் டைமாக செஞ்சிட்ருக்கேன். என் அப்வொர்க் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவை என்னுடைய வீட்டில் இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இடத்தையும் எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் நான் ஒரு 1 கண்ட்ரியாவது இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரிப் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நவம்பர் நான் மலேசியா போயிருந்தேன். அண்ட் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த மலேசியன் டூருக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இந்தியன் ருபீஸ் மாதிரி செலவாயிடுச்சுது. ஆனால் நான் மலேசியாவில் இருக்கிறப்போவே கிட்டத்தட்ட 80,000 ருபீஸாக அங்கே இருந்தே நான் திரும்ப மணி மேக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அந்த நாட்டில் இருக்கிறப்போ மார்னிங் ஈவினிங்லாம் அந்த நாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸை பார்த்துட்டு நைட் ஹோட்டலுக்கு வந்த உடனே ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு 4 hours 5 hours ஒர்க் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ அதன் மூலமாக முடித்த ப்ராஜெக்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ருபீஸ் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டுது. அண்ட் அதே வருஷம் 2025 நான் மும்பை பெங்களூருக்கும் ஒரு ட்ரிப்பாக இருந்தேன் February மந்தில். அண்ட் மேபி இந்த இயர் அட்லீஸ்ட் ஒரு 1 கண்ட்ரியாவது என்னால் ட்ராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தால் உங்களுக்கு இன்னொரு நன்மை இருக்குது. உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் டாலர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணுறப்போ பேபால் மூலமாக உங்களுடைய நாட்டு கரன்சியாக வித்ட்ரா பண்ணலாம், அல்லது அதை US டாலர்ஸாகவே நீங்கள் கீப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேனியர் என்று சொல்லி ஒரு வித்ட்ராவல் மெத்தட் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணப்போ உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த கார்டை பார்த்தீங்கன்னா இதில் அதில் கரன்சி வந்து US டாலர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், என்னுடைய பேரும் அதனுடைய US டாலர் கரன்சி என்று அதுக்கு கீழே போட்டிருக்கும். ஸோ நான் இதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய கரன்சி எல்லாம் டாலர்ஸில் இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னாலும் நீங்கள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. டிரெக்டாக இந்த கார்டை கொண்டு போய் அந்த நாட்டு ATMல போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரியில் கரன்சி வந்துடும். ஸோ எந்த ஒரு பயமுமே நீங்கள் பயப்படாமல் இந்த கார்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ரியல் ஃப்ரீலான்சிங் இஸ். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகினா உங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த ட்ரிப்ஸ் எல்லாமே நான் 4 வருஷத்துக்கு பிறகு தான் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 2021 நவம்பர்லேயே ஃபைவரில் ஜாயின் ஆகிட்டேன். அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ட்ரிப் போக முடியுது. ஸோ எதுவுமே ஈஸியாக கிடைச்சிறது இல்லை. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கலைன்னா துவண்டு போகாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி ட்ரை பண்ணி முன்னுக்கு வந்த ஒரு ஆள் தான் நானும். பட் ஒரு விஷயத்தை மட்டும் லைஃப்பில் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். அது ஆன்லைன் ஏர்னிங்ஸ் ஆகட்டும் இல்லை ஆஃப்லைன் ஆகட்டும், எல்லா இடத்தையுமே நீங்கள் கஷ்டப்படுத்த முடியும். இது ஆன்லைனுங்கிறதுக்காக இதில் ஈஸியாகலாம் நீங்கள் மணி மேக் பண்ணிட முடியாது. அப்படியே மேக் பண்ணாலும் அது உங்களுக்கு நிலைச்சி நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, கீப் ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் ஒரு வேலை சக்ஸஸ் ஆகிட்டேன்னா உங்களுடைய லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஏன் நீங்கள் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன்னா, அது தார காசையும் தாண்டி உங்களுக்கு தார ஃப்ரீடம். ஏன்னா ஒரு 20 lakhs 30 lakhs ஒரு மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே மார்னிங் ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே இருந்து ஒர்க் பண்ணி அவங்களுடைய டைமை கொடுத்துட்டு தான் அந்த காசை வாங்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் ஒரு நாட்டுக்கு ட்ரிப் போகிறீங்கன்னா கூட அந்த நாட்டில் இருந்து ஒர்க் பண்ணி கொண்டே உங்களால் அந்த காசை திரும்ப எடுத்துட முடியும். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் சரியான முறையில் கற்றுக்க நினச்சிங்கன்னா ஆசில் கான் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இஷான் சர்மான் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, கிரிஷ் ஃபார்மன் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இதிலெல்லாம் உங்களை சரியாக கைட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங்கை சரியான முறையில் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இந்த தமிழில் இருக்கிற மிஸ்லீடிங்கான கம்யூனிட்டிஸோட இணைஞ்சு பிழையான வழியில் நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய ஃப்யூச்சரையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எதுவும் இம்பார்ட்டண்டான கொஷன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க. பட் யாரும் ஃபைவரில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. லாஸ்ட் வீடியோவில் இருந்தும் எனக்கு ஒரு 4 பேருக்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் ஆக்சுவலாக என்னால் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். அங்கே இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கும் அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனில் இருக்குமா, அனுமதி இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ இட்ஸ் பெட்டர் வி கீப் அவர் கன்வர்சேஷன் ஆன் திஸ் காமெண்ட்ஸ் அண்ட் இமெயில். ஸோ thank you so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் feel free to hit the thumbs up and thank you so much for watching this video. I'll see you guys in the next one.